தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வார இறுதியிலே நாம் புனித வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைப்போம். இந்த நாட்களில் நாம் சிறப்பாக நம்மை முழுமையாக தயாரிக்க இறை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றன. நாம் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு இறைவனுடைய வார்த்தையும் நம்மை இறை பாதைக்கு அழைத்து சென்று நம்முடைய பாதைகளிலிருந்து நாம் மனம் மாறுவதற்கான அழைப்பை கொடுக்கின்றன. இன்றைய நாள் இறை வார்த்தை வழிபாடும் கூட நாம் மற்றவர்களை தவறாக தீர்ப்பிடக்கூடிய மன நிலையிலிருந்து மாற்றம் பெற்று அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய இயேசுவினுடைய இறையாட்சியினுடைய விழுமியங்களை நாம் வாழக்கூடிய பகுதிகளில் மக்கள் மத்தியில் பரப்பக்கூடியவர்களாக, இயேசுவினுடைய சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். பிறரை தீர்ப்பிடக்கூடிய மனநிலை என்னிடத்தில் இருக்கின்றதா? பிறர் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை கூட பெரிதுபடுத்தி அதனால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையிலே நான் வாழ்கிறேனோ என்று நம்மையே நாம் சிந்தித்து பார்த்து அப்படிப்பட்ட தீர்ப்பிடக்கூடிய மனநிலைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வேறறுத்து இறைவனுக்கு விருப்பமான பிறரை தீர்ப்பிடாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல மன பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 62 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்னே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய குரலுக்கு செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞருடைய தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவீர்களா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாக விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாய் தீர்ப்பு வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறிதவறி செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறு நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களுள் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொலைக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரலில் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கு மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர்.
எனது பாத்திரம் நிரம்பு வழிகின்றது. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் இரு வேறுபட்ட கதை மாந்தர்களை பார்க்கிறோம். அதே போல முதல் வாசகத்திலும் இரு வேறுபட்ட கதை மாந்தர்கள். ஒரு குழுவினர் குற்றம் சுமத்துபவர்கள் அல்லது தீர்ப்பிடுகிறவர்கள், இன்னொரு குழுவினர் அந்த தீர்ப்புக்கு உள்ளாகக்கூடியவர்கள். நற்செய்தி வாசகத்திலே விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண் தீர்ப்புக்கு உள்ளாகி நிற்கிறார். முதல் வாசகத்திலே சூசன்னா என்ற பெண் தீர்ப்புக்கு உள்ளாகி நிற்கிறார். இங்கே பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் அந்த பெண்ணை தீர்ப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். முதல் வாசகத்திலே 2 முதியவர்கள் சூசன்னா என்கின்ற அந்த பெண்ணின் மீது தீர்ப்பிடக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். அன்பு மக்களே, இன்றைய நாள் வாசகங்கள் நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம்
என்கின்ற நிலையை சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றன. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த தீர்ப்பிடக்கூடிய நிலையில்தான் இருக்கிறோம். மற்றவர்கள் மீது தீர்ப்புகளை வாரி இறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இதை செய்தார்கள், அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று அவர்கள் செய்தார்களோ செய்யவில்லையோ நாம் மற்றவர்கள் மீது தவறான தீர்ப்பை எழுத பல நேரங்களில் காத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் தவறு செய்யாமல் இருந்தாலும் கூட அவர்கள் மீது நாம் அந்த தவறை சுமத்தக்கூடிய நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தீர்ப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகளிலும் பல நேரங்களில் நாம் உள்ளாக இருக்கலாம். நாம் தவறே செய்திருக்க மாட்டோம். அந்த சூழ்நிலையில் மற்றவர்கள் நாம் தான் தவறு செய்தோம் என்று ஒரு தவறான பழியை நம்மீது சுமத்துவார்கள். இந்த இரு வேறுபட்ட மன நிலையில், வாழ்க்கை நிலையில் நாம் நிச்சயமாக வாழ்ந்திருப்போம், அதனை கடந்து வந்திருப்போம். இந்த இரண்டு நிலைகளையும் நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான அழைப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. முதல் வாசகத்திலே தவறான தீர்ப்பு சூசன்னா மீது இடப்படுகின்றது. இப்படி இந்த தீர்ப்புக்கு உள்ளான சூசன்னா அந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாளுகிறார்? ஆண்டவர் மீது தன்னுடைய கண்களை பதிய வைக்கிறார். அவருக்கு எதிராக அனைத்தும் சூழ்ச்சியினால் நிறைந்திருக்கின்றன. அவர் என்ன சொன்னாலும் அதிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கையறு நிலையிலே அவ்வளவுதான், சாவுதான் அடுத்து என்கின்ற ஒரு சூழல் அங்கே அவருக்கு நிலவிய பொழுது சூசனாவினுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது முழுமையாக இருக்கின்றது. அன்பு மக்களே, அந்த நம்பிக்கைதான் சாகக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து சூசன்னாவை காப்பாற்றியது. சூசன்னாவுக்கு எதிராக தீர்ப்பிடப்பட்டவர்கள் அந்த சாவக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நம்பிக்கையில் வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படிப்பட்ட சாவு குழியிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார். நீதிமொழிகள் புத்தகம் 14வது அதிகாரம் 27வது இறை வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்றாகும், சாவை விளைவிக்கக்கூடிய கண்ணிகளிலிருந்து அது மனிதரை பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி அப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் ஆண்டவரை நாம் உறுதியாக நம்பினோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை விடுவித்து காப்பார். ஆக நாம் இடுக்கண் மிகுந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள முயற்சி செய்வோம். அதே போல நற்செய்தி வாசகத்தில் காணப்பட்ட பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்களை போன்று, இந்த முதல் வாசகத்தில் வாசித்த அந்த முதியவரை போன்று பல நேரங்களில் பிறரை தீர்ப்பிடக்கூடிய மனநிலையும் நம்மிடத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அதிலும் சிறப்பாக, குறிப்பாக யாரிடமாவது நாம் மனத்தாங்கல் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், யாரிடமாவது நாம் பேசாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அதிகமாக அவர்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டார்களா? ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா? அதனை நான் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம்? அவர்கள் மீது எவ்வாறு தீர்ப்பிடலாம்? எவ்வாறு அவர்களுடைய வாழ்வை அழித்தொழிக்கலாம் என்கின்ற இந்த மனநிலையும் பல நேரங்களில் நம்முடைய மனதிலே காணப்படுகின்றது. அன்பு மக்களே, மற்றவர்கள் தவறே செய்திருந்தாலும் கூட நாம் அதனை பொருட்படுத்தாமல் அவர்களை காப்பாற்றுகிற பட்சத்தில் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கும். பல நேரங்களில் பக்கத்து வீடுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அந்த நேரங்களில் இந்த வீட்டுக்காரங்க அவர்களை குறித்த வதந்திகளை மற்றவர்களிடத்திலே பரப்புவார்கள். அப்படி உண்மையாகவே அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தவறு நடந்து விட்டது என்கிற பட்சத்தில் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க என்ன செய்யணும்?
இல்லை, அது ஒரு கால சூழ்நிலையில் நடைபெற்றது. அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை, இங்கு எல்லாம் நலமாகத்தான் இருக்கிறது என்று அவர்களை குறித்து நல்ல விதத்தில் பேசுகிற பொழுது உண்மையிலேயே அந்த செயல் பெரிய அளவிலே காட்டு தீவோல் பரவாமல் பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தார் அடையக்கூடிய மன உளைச்சல்களிலிருந்து அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்று உலகத்தில் நடப்பது அதுவல்ல. என்னைக்கு எந்த வீட்டில் எந்த ஒரு காரியம் நடக்கும், எந்த செய்தியை வெளியே பரப்பலாம், யாருடைய பெயரை குடியை கெடுக்கலாம் என்கின்ற மனநிலைகள் தான் அதிகமாக நம்முடைய மக்கள் மத்தியிலே நம் மத்தியிலே இருக்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இப்படிப்பட்ட தீர்ப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த தீர்ப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அதே தீர்ப்பு தான் நமக்கும் வரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மற்றவர்களை குறித்து, மற்றவர்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்ப்பை நாம் இன்னொருவரிடத்திலே போய் சொன்னோம் என்று சொன்னால், நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர்களும் மற்றவர்களிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். எனவே அப்படிப்பட்ட தீர்ப்பிடக்கூடிய மனநிலையை நாம் கொண்டிராமல் தீர்ப்புக்கு உள்ளானவர்களை அதிலிருந்து வெளியே எடுப்பதற்கான அந்த நல்ல மன பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நல் மனத்தை நாம் பெற்றுக்கொள்ள இறைவனின் சாட்சிகளாக தானியேலை போன்று ஞானம் மிக்கவர்களாக தீர்ப்புக்கு உள்ளானவர்களை கூட அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய நல்ல மன பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயும்
எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, நாளை நம்முடைய ஆலயத்தில் காலை திருப்பலி நடைபெறாது. மாலையில் புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவப் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியேலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.